ஹலோ ஹால். ஸோ இன்றைக்கி ஒரு மினி vlog பார்க்கலாமா? இது கந்த சஷ்டி அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். ஸோ காலையில் எனக்கு 3:30 மணிக்கே டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எழுந்ததுமே முதல்ல வீடெல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறமா தொடச்சிட்டேன். ஸோ தொடச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு சாரீ கட்டணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ சாரீ கட்டிட்டு நான் கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறமா போயிட்டு சட்குரம் கோலம்லாம் போட்டுட்டு முருகர் ஃபோட்டோ வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கீழேயும் சட்குரம் போட்டுட்டு அதுக்கு வந்து விளக்கு ஏற்றலாம் அப்படின்ட்டு ஸோ விளக்கெல்லாம் ரெடி பண்ணி ஏற்றிட்டு இருந்தேன். எனக்கு இது வந்து முதல் தடவை நான் வந்து விரதம் இருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு சுத்தமாகவே தெரியாமலே இருந்துச்சு. ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ட்டு எனக்கு இந்த வருஷம் தான் தெரிய வந்துச்சு. 3 மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். ஸோ எனக்கு நான் இருந்தே இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். 6 நாள் விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் என்னால் 6 நாள் விரதம் இருக்க முடியாது. பாப்பா இருக்கிறதுனால அவளுக்கு சாப்பாடு ஊட்டணும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் இந்த ஒரு நாள் கண்டிப்பாக இருந்தே இருக்கணும் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். காலைல வந்து பிரம்ம முகூர்த்திலே பூஜை பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி பூஜை பண்ணிட்டு இருந்தேன். முருகர் பற்றி கேட்க எனக்கு வந்து முருகர்கிட்டே நான் வந்துட்டு சரணடைஞ்சிட்டேன். ஸோ முருகர் வந்து என்னை கேட்காமலே நிறைய கொடுத்துட்டாங்க. இப்போ கூட எனக்கு எந்த வேண்டுதலும் இல்லை. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் விரதம் இருக்கேன். எனக்கு ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு இந்த விரதம் வந்துட்டு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு விரதம் இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முருகருக்கு ரொம்ப நன்றி மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முருகர் எனக்கு கேட்காம நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இனிமேல் கொடுத்துட்டே இருப்பார் அப்படி